நானும் லயத்தில் வாழ்ந்தவன், லயத்திலே பிறந்தவன். அதிலே நாங்கள் அனுபவிக்கின்ற வேதனைகள் அதை நன்கு நான் அறிவேன். சிறந்த சுகாதாரமான குடியிருப்பை வழங்குவது எங்களுக்கு மிக முக்கியமான கடமை. நாளைக்கு செய்து தருகிறோம், நாளான்றைக்கு செய்து தரும் என்று நாங்கள் பொய்யான வாக்குறுதி வழங்கவில்லை. நாங்கள் பார்க்கின்றோம் மலையக பகுதிகளை பொறுத்த மட்டிலே லைன் குடியிருப்புகள், தொடர் குடியிருப்புகள் தான் இன்னும் காணப்படுகின்றன. மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இன்னும் வாழ்கின்றார்கள். இந்த மக்கள் எதிர்நோக்குகின்ற வீட்டு பிரச்சினைக்கு தேசிய மக்கள் சக்தியின் தீர்வு திட்டம் என்ன? நானும் லயத்தில் வாழ்ந்தவன், லயத்திலே பிறந்தவன். உண்மையிலே ஒரு லயத்து வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள், அங்கு அதிலே நாங்கள் அனுபவிக்கின்ற வேதனைகள் அதை நன்கு நான் அறிவேன். நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய எங்களுடைய எட்டன் பிரகடனத்தினூடாகவும் நாங்கள் மக்களுக்கு, அதாவது மலையக மக்களுக்கு சிறந்த சுகாதாரமான குடியிருப்பை வழங்குவது எங்களுக்கு மிக முக்கியமான கடமை. எனவே நாங்கள் மிக விரைவில் நாங்கள் நாளைக்கு செய்து தருகிறோம், நாளான்றைக்கு செய்து தரும் என்று நாங்கள் பொய்யான வாக்குறுதி வழங்கவில்லை. மிக விரைவிலே ஆய்வு கொடுத்தப்பட வேண்டும். எனவே நாங்கள் ஹெட்டன் நுவரெலியா மட்டுமல்ல, மலையகம் ஏனைய எல்லா மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட மாவட்டங்களில் மலையக மக்கள் வாழ்கின்றார்கள். அந்தந்த பிரதேசத்துக்கு ஏற்ப அங்கங்கு வீட்டு திட்டங்களை நாங்கள் அமைக்க வேண்டும். அங்கு எவ்வாறான வீட்டு திட்டங்கள் வீட்டுத்திட்டம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கலந்துரையாடலுக்கும் ஆய்வுக்கும் உட்படுத்தியே நாங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும். எனவே அதற்கான கலந்துரையாடல்களும் ஆய்வுகளும் நாங்கள் மிக விரைவிலே மேற்கொள்ள இருக்கின்றோம். பிரதீப், நீங்கள் குறிப்பிடுவதை போன்று இந்த வீடமைப்பு திட்டம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு கொள்கை இருக்கின்றதா? இந்த தொடர் குடியிருப்புகளிலிருந்து நாங்கள் வெளியே வந்து மாடி வீட்டு திட்டத்துக்கு செல்வோம் அல்லது தனி வீட்டு திட்டத்துக்கு செல்வோம், இவ்வாறு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கின்றதா? ரியாஸ் அவர்களே, நாங்கள் இருக்கின்றது. அதாவது நாங்கள் திட்டங்களை மேற்கொண்ட பொழுது சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணமும் எங்களுடைய வாழும் பிரதேச அளவுகள், அதாவது உங்களுக்கு தெரியும் சில தோட்டங்களிலே அதிக மக்கள் வாழ்பவர்கள், ஆனால் பரப்பளவு மிக குறைவாக இருக்கும். அங்கு எவ்வாறான குடியிருப்புகளை மேற்கொள்ளலாம் என்று நாங்கள் அதுதான் சொன்னேன். ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு ஆய்வுக்குட்படுத்தி தான் அந்தந்த பிரதேசங்களுக்கு எது சால சிறந்தது என்று நாங்கள் ஆய்வினூடாகவே நாங்கள் வீட்டு திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும்.